வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரூட் ஹின்ஸ் அண்ட் ரூட் சர்வர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரூட் ஹின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூட் ஹின்ஸ்ங்கிறது அப்படின்னாக்கா ரூட் சர்வர்ஸை பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹிண்ட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ரூட் ஹின்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கும். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 13 ரூட் ஹின்ஸ் இருக்கும். தட் இஸ் ரூட் ஹின்ஸ்னாக்கா ரூட் சர்வர்ஸ் எது அப்படின்றத லொக்கேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரூட் ஹிண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ ரூட் சர்வர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரூட் சர்வர்ஸை லொக்கேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிற ஒரு ஹிண்ட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூட் சர்வர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் ரூட் சர்வர்ஸை வச்சு பை டிஃபால்ட்டாக ஒரு விண்டோஸ் டிஎன்எஸ் சர்வரால் ரூட் சர்வர்ஸை வந்து லொக்கேட் பண்ண முடியும். ஸோ அந்த ரூட் ஹிண்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருக்குனாக்கா அந்த டிஎன்எஸ் சர்வரில் அந்த சர்வர் நேமை செலக்ட் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ் கன்சோலில் சர்வர் நேமை செலக்ட் பண்ணிங்கன்னா ரூட் ஹின்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வர் நேம் இருக்கும் அண்ட் ஐபி அட்ரஸ் இருக்கும். இதுதான் வந்து ரூட் ஹிண்ட்டு. ஒரு 13 ஐபிஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ரூட் ஹிண்ட் எதுனாக்கா இதெல்லாம் வந்து ரூட் சர்வரோட நேம், அந்த ரூட் சர்வரோட ஐபி அட்ரஸ் பை டிஃபால்ட்டாக இருக்கும். அப்போது இங்கே இருந்து ஒரு நேம் ரெசல்யூஷன் ரெக்வஸ்ட் டிஎன்எஸ் சர்வருக்கு வருது. அந்த நேமை வந்து டிஎன்எஸ் சர்வரால் ரிசால்வ் பண்ண முடியல அப்படின்னாக்கா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ரூட் சர்வருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த ரூட் சர்வர் எதுன்றது நமக்கு தெரியாது. அப்போ டிஎன்எஸ் சர்வருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் டிஃபால்ட்டாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூட் சர்வர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரூட் ஹிண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ரூட் சர்வர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ரூட் சர்வர்னா என்ன? ஸோ ரூட் சர்வருங்கிறது ஒன்றும் இல்லை, இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு டிஎன்எஸ் சர்வர். ஸோ இன்டர்நெட்டில் ரெஜிஸ்டர்டு டொமைன் நேம்ஸ் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுற ஒரு டிஎன்எஸ் சர்வர் தான் வந்து ரூட் சர்வர்ஸ். ஸோ அந்த ரூட் சர்வர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது. .com .in .org அந்த மாதிரி நிறைய சப்டொமைன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ அந்த ரூட் சர்வர்ஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற நேம்ஸை ரிசால்வ் பண்ணுற ஒரு டிஎன்எஸ் சர்வர், அதுதான் வந்து ரூட் சர்வர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூட் சர்வர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனியாக இருக்கும். இப்போ இந்தியானாக்கா இந்தியாவுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூட் சர்வர்ஸ் இருக்கும். ஆஸ்திரேலியா இருக்குன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு செட் ஆஃப் ரூட் சர்வர்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ரூட் சர்வர்ஸ் இருக்கும். ஸோ ரூட் சர்வருங்கிறது இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு டிஎன்எஸ் சர்வர், இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு பப்ளிக் டிஎன்எஸ் சர்வர். இந்த சர்வரால் பப்ளிக் டொமைன் நேம்ஸ் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து டிஎன்எஸ் ரூட் சர்வர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் டிஎன்எஸ் queries அதனோட டைப்ஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye.